ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான சேமியா கிச்சடி. நம்ம ஏற்கனவே ரவா கிச்சடி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சேமியா கிச்சடியும் இதே மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறிகள் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கிச்சடியாக ரெசிபி செஞ்சு கொடுக்கும் பொழுது பசங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக தேவைப்படுற காய்கறிகள் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய வாணலில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய் ரெண்டும் சேர்த்து செய்யும் பொழுது தான் இந்த கிச்சடி கல்யாண வீடுகளில் நம்ம சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பசங்க விரும்பி சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கோங்க. இது நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம இதில் 1/2 இன்ச் அளவுக்கு பட்டையை நல்லா பொடியாக தட்டி வச்சுக்கோங்க. 3 கிராம்பு, ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிரிஞ்சி இலை அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கலாம். தூளாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கிச்சடின்னாலே அந்த முந்திரி பருப்பு மேலே தெரியும் பொழுது தான் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்துட்டு டெம்ட் ஆகிட்டு அப்போ காய்கறிகளோடு விரும்பி நம்ம கொடுக்கும் பொழுது சாப்பிட வச்சிடலாம் குழந்தைங்கள. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை இலைகளை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அடுத்தடுத்து நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமாக மெலீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக நறுக்கினா தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வதங்கிறதுக்கும் ஈஸியாக நல்லா வதங்கிடும். இப்போ அடுத்து இதில் பச்சை மிளகா காரத்துக்கு உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகா சின்னதாக இருந்ததுனால நான் 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நல்லா கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது விழுதா இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4-5 பூண்டு பல்ல தட்டிட்டு ஒரு 1/2 துண்டு இஞ்சியும் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே நல்ல கூழாக வதங்கி வரணும். அதுக்கு இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் உப்பு இப்போ இந்த கிச்சடிக்கு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம 2 கப்பு சேமியா தான் எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த உப்பு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து காய்கறிகள்லாம் சேர்த்துடலாம். நம்ம காய்கறி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, 2 பீன்ஸ், 1 கேரட், கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி, அதாவது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. காய்கறிகள் ஃபஸ்ட்டு வெந்த பிறகு தான் நம்ம சேமியாவையே சேர்க்க போகிறோம். அதனால் காய்கறிகளை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் 2 கப்பு சேமியாவுக்கு நம்ம 4.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். கரெக்டாக 2 கப்பு சேமியா உப்புமாவாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் 4 கப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த 1/2 கப்புன்றது இந்த காய்கறிகளுக்கு சேர்த்து நம்ம ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம 3/4 பாகம் வெந்திருக்கோம் 5 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு சேமியாவை இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம நார்மல் நீங்கள் என்ன சேமியா உப்புமாவுக்கு பயன்படுத்துவீங்களோ அதுவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ சேமியாவும் காய்கறியும் திருப்பி வேகிறதுக்கு அடுத்து ஒரு 3 நிமிஷம் தேவைப்படும். சேமியா சீக்கிரம் வெந்துடும். அதையும் மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சேமியா கிச்சடி சூப்பராக இந்த மாதிரி குழைவாகவும் இருக்காது, ரொம்ப பொலப்பொலனும் இருக்காது, மீடியமாக இருக்கும் இந்த தண்ணியோட அளவு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி இலையை தூவி நல்ல சுட சுட சட்னியோட பரிமாறினீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம்.